Students, welcome to Neet Tricks. நம்ம இந்த வீடியோல தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டிட்ட இருந்து ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் பார்க்க போறோம். நமக்கு எஸ்டர்டே வந்து 20th வந்து நமக்கு வந்து நியூஸ்ல வந்து பிரஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா தமிழ்நாடு MBBS and BDS கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் 22/9/2022ல ஸ்டார்ட் ஆகிறதும் க்ளோசிங் டைம் வந்து 3/10/2022 22/09/2022ல ஸ்டார்ட் ஆகி 3/10/2022ல க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க நமக்கு அப்ளிகேஷன். பட் இப்போ அப்ளிகேஷனுடைய அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அவங்க வெப்சைட்ல. என்ன வெப்சைட்னு கேட்டீங்கன்னா tnmedicalselection.in அப்படிங்கிற வெப்சைட்ல கிளிக் பண்ணி உள்ளுக்க போனீங்க அப்படின்னா மேலே ப்ராஸ்பெக்டஸ் ஆஃப் கவர்மெண்ட் கோட்டா, ப்ராஸ்பெக்டஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு இருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டால பதிகிறவங்களும் மேனேஜ்மெண்ட் கோட்டால பதிஞ்சுக்கலாம், கவர்மெண்ட் கோட்டால பதிக்கணும். ரெண்டுலேயும் ஏதாச்சும் ஒன்று தான் பதியணும்னு கிடையாது, ரெண்டுலேயுமே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து அப்ளிகேஷன் தான், நீங்கள் வந்து கவுன்சிலிங் கிடையாது, இது அப்ளிகேஷன் தான் போடுறீங்க. கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் போடும்போது கவர்மெண்ட் கோட்டாலையும் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் அப்ளிகேஷன் ரெண்டுலையுமே நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ கவர்மெண்ட் கோட்டால அப்ளிகேஷன் போடுறதுக்கு டைமிங் வந்து 22லேருந்து 3 வரையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் மேனேஜ்மெண்ட்டுக்கும் BDSக்கும் ஒரே அப்ளிகேஷன் தான், ரெண்டுக்குமே ஒரே அப்ளிகேஷன் தான். ஓகேவா? இதில் வந்து முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருமே 7.5%க்கான அந்த சர்டிஃபிகேட் வந்து எந்த ஸ்கூலையும் தர மாட்டுறாங்க, இது பண்ண மாட்டுறாங்க. அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் அங்கே உங்கள் ஊர் எந்த ஊரோ, எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து திருச்சி இருக்குன்னா திருச்சியோட எஜுகேஷனல் ஆஃபீஸ்க்கு போய் அந்த ஆஃபீஸில் இந்த மாதிரி நான் இந்த ஸ்கூலில் படித்தேன், எனக்கு இந்த 7.5% சர்டிஃபிகேட் தரமாட்டுறாங்க MBBS ஆர் BDSக்கு, எனக்கு அது இருந்தால் தான் என்னால் 7.5 ரிசர்வேஷனில் என்னால் பதிய முடியும்னு போய் ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுங்க. ஓகேவா? அவங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆக்ஷன் எடுத்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வாங்கி தந்துடுவாங்க. ஏன்னா வந்து 7.5%க்கான சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லை அப்படின்னா உங்களால் 7.5%க்கான சர்டிஃபிகேட் அந்த ரிசர்வேஷனில் உங்களால் போக முடியாது. ஏன்னா 12 டேஸாக வந்து அப்ளிகேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? லாஸ்ட் இயர் கூட 19 டேஸ் கொடுத்துருந்தாங்க, பட் இந்த வருஷம் வந்து 12 டேஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து டக்குன்னு நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சாகணும். ஓகேவா? அது மட்டும் இல்லை, அப்லோட் டாக்குமெண்ட்னு சொல்லி நிறைய இது கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட்ஸில் வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களோட சிக்னேச்சர் வந்து 4 KBலேருந்து 20 KB, 4 KBலேருந்து 20 KBக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அளவில் அந்த சிக்னேச்சர் போடணும். அந்த பாக்ஸில் அந்த சிக்னேச்சர் போட்டு அதை வந்து அப்லோட் பண்ணணும். ஓகேவா? அடுத்து வந்து லெஃப்ட் ஹேண்ட் இம்ப்ரெஷன் வந்து ப்ளூ இங்க் இருக்கணும். பிளாக் இங்க் போட்டிங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அவங்களே வந்து பாயிண்ட்டை கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதனால டோன்ட் ஃபர்கெட். ஓகேவா? ப்ளூ இங்க், ஒயிட் பேப்பர் வித் ப்ளூ இங்க்கில் தான் வந்து நீங்கள் சிக்னேச்சர் வைக்கணும். ஓகேவா? நீங்கள் பிளாக் இங்க்கில் வச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி போட்டாங்க. அதே மாதிரி சிக்னேச்சர் வந்து அவங்க சொல்கிற மாதிரி தான் சிக்னேச்சர் இருக்கணும். நீங்கள் சிக்னேச்சர் எல்லாத்தையும் கேபிட்டலில் எழுதுனீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் கேன்சல் பண்ணிடுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அவங்க சொல்கிற ப்ரொசீஜரில் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இன்னைக்கு ஈவினிங், டுடே ஈவினிங் ஒரு 4 PM ஆர் to 5 PM நம்ம எப்படி அப்ளிகேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் போடுறது அப்படிங்கிறது ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, அதில் என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படுது, அந்த டாக்குமெண்ட்டில் நம்ம எங்கே கொண்டு போகணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெமோ வீடியோ மாதிரி நம்ம கன்ஃபார்ம் வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து நிறைய பேர் கேட்டிங்கன்னா, ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி இப்போ 20 டேஸ்க்கு மேலே ஆச்சுன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வரல அப்படின்னா நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. என்ன மிஸ்டேக் அப்படின்னா, ஒன்று அப்பாவோட சர்டிஃபிகேட் ஆச்சு இல்லை அம்மாவோட சர்டிஃபிகேட் ஆச்சு நீங்கள் வைக்காமல் இருந்திருப்பீங்க. ஓகேவா? 2 பேரோட சர்டிஃபிகேட்டையுமே நீங்கள் வச்சு ஆகணும். இப்போ அம்மா வந்து 6th படிச்சிருக்காங்கன்னா 6th ஸ்டாண்டர்டுடைய TC சர்டிஃபிகேட்டை நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணியே ஆகணும். அப்படி நீங்கள் அப்லோட் பண்ணலை அப்படின்னா அவங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் போட்ட அப்ளிகேஷன் வந்து அவங்க தாசில்தார் ஆஃபீஸ் போய் ரீச் பண்ணி திருப்பி அவங்க ரிட்டன் வந்து எங்கே போட்டு விட்ருவாங்க, நீங்கள் எந்த கடையில் போய் அப்ளை பண்ணீங்களோ அங்கேயே உங்களுக்கு ரிட்டன் ஃபார்ம் வந்துடும். ஓகேவா? அதனால வந்து அப்பாவோட சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இல்லை TC எந்த ஸ்கூலில் படித்தாங்க, 10th படித்தாங்கன்னா 10th சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும். இல்லை அம்மா 6th படிச்சிருக்காங்கன்னா 6th சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி கண்டிப்பாக ஆகணும். அப்ளை பண்ணலை, யாராச்சும் ஒரு பேரண்டோட தான் நான் இருக்கு அப்படின்னீங்கன்னா
கன்ஃபார்ம் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா நீ டேரெக்டாக தாசில்தார் ஆஃபீஸ் போய் தாசில்தாரை பார்த்து இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன், எங்கள் அப்பாவோட சர்டிஃபிகேட் இந்த மாதிரி மிஸ் ஆகிடுச்சு செஞ்சிடுச்சு அப்படின்னு. பட் அவங்க வந்து அதெல்லாம் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா சர்டிஃபிகேட்டும் கம்பல்சரி இருந்தால் தான் இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி நம்மளுக்கு கைக்கு வந்து சேரும். ஓகேவா? இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வராது. ஏன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட 1 வீக்லேயே வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? 1 வீக்லேயே வந்து கன்ஃபார்ம் வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து அவ்வளோ லேட்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஓகேவா? அது வந்து உங்கள் மேலே இருக்கக்கூடிய மிஸ்டேக் தான். ஓகேவா? அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். லாஸ்ட் இயர் வந்து நிறைய பேர் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இல்லாமையே நிறைய பேர் போய் நிறைய பேர் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாமல் வந்தாங்க. சப்போஸ் இந்த வருஷம்னாச்சும் நல்லபடியாக கரெக்டாக அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை எடுத்து வச்சுட்டு நீங்கள் கவுன்சிலிங் ஹாலுக்கு போகணும். ஓகேவா? இந்த வருஷம் நமக்கு வந்து ஆன்லைன் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதனால டோன்ட் ஃபர்கெட். ஓகேவா? நம்ம வந்து டெமோ வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக போட்டுருவோம். ஓகேவா? இப்போதைக்கு அப்லோட் பண்ணக்கூடியது என்னென்னு கேட்டாங்கன்னா ஃபோட்டோகிராஃப். இந்த ஃபோட்டோகிராஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் நீட் எக்ஸாமில் அட்மிட் கார்டில் என்ன ஃபோட்டோகிராஃப் இருக்குது, அடுத்து வந்து நீங்கள் நீட் எக்ஸாம் அன்னைக்கு அட்டண்டன்ஸ் சீட்டில் வந்து என்ன ஃபோட்டோவை வந்து பேஸ்ட் பண்ணீங்க அந்த ஃபோட்டோவை தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கணும். நீட் அட்மிட் கார்டில் என்ன ஃபோட்டோ நீங்கள் போட்டிங்களோ அதே கார்டு தான் அட்டண்டன்ஸ் சீட்லேயும் போட்டிருப்பீங்க. அந்த அட்டண்டன்ஸ் சீட்டில் என்ன ஃபோட்டோ நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அதை தான் வந்து நீங்கள் இங்கே அப்ளை பண்ணணும். வேறு எந்த ஃபோட்டோவும் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. அப்படி உங்களுக்கு அப்ளை பண்ணுற ஃபோட்டோ இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த கடையில் போய் ஃபோட்டோ எடுத்தீங்களோ அந்த கடையில் போய் அவங்க ஒரு நம்பர் தந்திருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3218னா அந்த ஃபோல்டரை போய் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்க ஃபோட்டோ இருக்கும். அதுலேருந்து ஒரு 8 காப்பி வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா வேறு எந்த ஃபோட்டோவும் வந்து நீங்கள் எடுத்துடக்கூடாது. ஒயிட் பேக்ரவுண்டு இருக்கணும். உங்கள் பின்னாடி ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும். கீழே நேம் வித்து டேட் இருக்கணும், என்னைக்கு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. அது இல்லைன்னா அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் வச்சு எடுக்கிறேன், நான் ரோஸ் கலர் பேக்ரவுண்ட் வச்சு எடுக்கிறேன்னா அப்ளிகேஷன் கேன்சல் பண்ணிடுவாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து வந்து சிக்னேச்சர். நான் சொன்ன மாதிரி சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் தம்பி இம்ப்ரெஷன் அப்லோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். இந்த 6லேயும் தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த 6ஐயும் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் நம்மளுக்கு டீட்டெயில்டாக என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும், எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், என்னென்ன பேஜில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஈவினிங் ஒரு 5 o'clock நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம் நம்மளோட நீட் ஆப்பர்டிக்ஸ் சேனலில். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட நீட் ஆப்பர்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து ரீச் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.